அந்த ரதத்தில் நாங்கள் எழுந்தருளச் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த 4 சக்கரத்துக்கும் மேலாக இருக்கின்ற அந்த கோஷ்டத்திலே பல்வேறு விக்கிரக சிற்பங்கள் துடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 4 மறைகள் மட்டுமல்ல, 4 மறைகளையும் போதிக்கின்ற இருக்கு, ஜசூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லுகின்ற 4 மறைகளுக்கு ஒப்பானதாகவும், அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுகின்ற 4 புருடார்த்தங்களுக்கு ஒப்பதாகவும், 4 வீடு பேற்றுக்கு ஒப்பதாகவும், 4 மறைகளுக்கு ஒப்பதாகவும், 4 வேதங்களை எல்லோர் மனங்களிலும் எண்ணுகின்ற சிந்தனைக்குரியதாகவும் கொண்டு விளங்குகின்ற இந்த ரதத்தை பிடித்து நாங்கள் இழுத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? எங்களிடம் இருக்கின்ற அறியாமை நீங்குகின்றது, எங்களிடம் இருக்கின்ற துன்பங்கள் நீங்குகின்றது, எங்களிடம் இருக்கின்ற துயரங்கள் நீங்குகின்றது. அவ்வாறு நீங்குகின்ற பொழுதுதான் அடியவளனுடைய தாயவளனுடைய அரும் பெரும் காட்சி எங்களுக்கு கிடைத்துவிடும். அவ்வாறு கிடைத்துவிடும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த அடியவர்கள் படம் பற்றி இழுத்துக் கொண்டிருக்கின்ற அரும் பெரும் காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். ரதம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு பேர் இழுப்பதற்காக பாருங்கள் அனைவரும் வடம் பிடிப்போம் என்று இந்த ஒரு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வடத்தை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், பற்றி பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இழுக்குகின்ற பொழுது அவர்களிடம் இருக்கின்ற இந்த மும்மலங்களும் நீங்குகின்றது, அறியாமை நீங்குகின்றது, துன்பம் நீங்குகின்றது, உயரம் நீங்குகின்றது என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த ரதத்தை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கின்ற அரும் பெரும் கண்கொள்ளா காட்சி